எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், கல்பம் தொடர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? ராஜயோகத்துல பரமாத்மா சொல்றாரு, இந்த 5000 வருஷ நாடகத்தை தான் கல்பம்னு சொல்றாரு. இந்த மாதிரி கல்பம் எத்தனையோ கோடி வாட்டி நடந்துச்சு, இனியும் கோடி வாட்டி நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லை, ஒரு இன்ஃபினைட் லூப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பரமாத்மா ராஜயோகத்துல சொல்றாரு. ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, இத்தனை பில்லியன் வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா சூரியன் வெடிச்சிடும், சோலார் சிஸ்டமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பூமி மேலே எரிக்கற்கள்லாம் வந்து விழுது, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் விழுது. அப்படி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு, ஒரு வால் நட்சத்திரம்லாம் வந்து அடிச்சுதுன்னா பூமியே காணாமல் போயிடுச்சுன்னா, இந்த பூமியில தானே மனிதர்கள் வாழ்றாங்க. அது ஒரு காலத்தில் மனிதர்கள் வாழ முடியாத நிலைமையும் வரலாம்ல. அப்போ எப்படி இந்த கல்பம் தொடர்ச்சியாக நடக்கும், கண்டினியூஸாக நடக்கும், இன்ஃபினிட்டாக நடக்கும்னு பரமாத்மா சொல்கிறாரு. இது என்னால் ஏற்றுக்க முடியலையே, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? இப்போது அறிஞர்கள், சயின்டிஸ்ட்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது இத்தனை பில்லியன் வருஷம் ஆச்சுன்னா சூரியன் வெடிச்சிரும், பூமி மேலே எரிக்கற்கள் விழுந்து பூமி காணாமல் போயிடும். இதெல்லாம் யார் சொல்கிறா? சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. ராஜயோகம் சொல்கிறது யாரு? பரமாத்மா, ஆத்மாக்களின் தந்தை. அவர் தான் இந்த டிராமாவோட கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர் அவர் தான். அப்போ அவர் சொல்றது கரெக்டா இருக்குமா? இந்த நாடகத்துல வந்து போற ஏதாவது ஒரு அறிஞரோ ஒரு சயின்டிஸ்ட் சொல்றது கரெக்டா இருக்க முடியுமா? அது நீங்களும் நானும் தான் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இவர் பயப்படுறதுக்கு காரணம் சயின்ஸ் சொல்றக்கூடிய விளக்கங்களை வச்சு பயப்படுறாரு. அதாவது பூமி ஒரு காலத்தில் இல்லாம போயிடலாம், இந்த சூரியனே இல்லாமல் போயிடலாம், அதனால சோலார் சிஸ்டமே இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எதை வச்சு நினைக்கிறாரு? சயின்ஸ் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை வச்சு அவர் சொல்றாரு. ஆனால் இந்த டிராமாவை கிரியேட் பண்ணுறவர் சொல்றது தப்பாயிடுமா என்ன? எத்தனையோ கோடி வாட்டி நடந்து முடிஞ்சிச்சு, அதை சொல்றாரு அவர். இனி ஒரு எத்தனையோ கோடி வாட்டி நடக்கும், எனக்கு தெரியும் எப்படி இந்த நாடகத்தை கொண்டு போகணும்னு கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இது தேவையில்லாத ஒரு பயம்தான், யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது பாருங்களேன். இப்போ லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் நம்மளை பயப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஜெர்மனியில் ஒரு கம்பெனி, அவங்க எதில் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து சில சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், இவரோட இருதயம் எடுத்து அவரோட இருதயம் வைப்பாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜெர்மனியில் புது கம்பெனி என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒருத்தரோட தலையை கட் பண்ணி எடுத்துட்டு வேற ஒரு தலையை வைக்கிறது. இது ஏன் தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு 60 வயசு நபர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பணக்கார கோடீஸ்வரர், பில்கேட்ஸ் மாதிரி பெரிய கோடீஸ்வரர்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து பேராலிசிஸ் வந்துடுச்சு, ஒரு சைடு ஃபுல்லாக தளர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கழுத்துக்கு மேலே எல்லாம் நல்லா இருக்கு, அது கீழே ஒன்றுமே பண்ண முடியல. இங்கே இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வாலிபர், ஒரு 25 வயசு வாலிபர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது கழுத்துக்கு கீழே எல்லாம் நல்லா இருக்கு, கை கால்லாம் நல்லா தான் இருக்கு, இளைஞர் வேற, 25 வயசு தான், ஆனால் பிரெயின் டெட். இப்படிப்பட்டவங்க 2 பேரையுமே ஒன்னா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு ஒரே நேரத்தில் 2 பேருடைய தலையும் கட் பண்ணி, அந்த 25 வயசு வாலிபர் இருக்கார்ல, அவர் பிரெயின் டெட்ல இறந்தார் இல்லையா, அவரோட உடல்ல இந்த 60 வயசு பெரியவர் சொல்றாங்க, இவரோடைய தலையை கொண்டு போய் அங்கே ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே, அது அதுக்கப்புறம் அந்த 65 வயசு வாலிபர் அந்த 25 வயசு உடல்ல வாழ்வார். இதை என்ன சொல்றாங்கன்னா, 60-70% சக்சஸ்ஃபுல் ஆக்கிட்டோம் அப்படின்னு அந்த கம்பெனி கிளைம் பண்றாங்க. இப்படி வந்தா என்ன அர்த்தம்? இவர் இந்த உடல்ல ஒரு 60 வயசு வாழ்ந்துட்டாரா, இப்ப 25 வயசு உடல்ல வந்துடுறாரா, அங்கிருந்து ஒரு 60 வயசு வாழ்றாரா, அங்கே திருப்பி இந்த மாதிரி ஏதாவது பேராலிசிஸ் ஏதாவது வந்து நடந்துச்சுங்களேன், இனி உடம்புக்கு போகலாமா? அப்படியே ஒரே ஆயுஸில் அவர் வந்து ஒரே ஆத்மா வந்து உடல் மாறி அதே நினைவில் வாழ்ந்து போக முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து பயப்படுது உலகமே, இது எங்கடா போய் முடியும் அப்படின்னு. இது ஒரு சைடு. சைனாவில் வேற ஒன்று நடக்குது. சைனாவில் அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க. இப்போ பாருங்களேன், ஐவிஎஃப், டெஸ்ட் டியூப் பேபி, இதெல்லாம் கேள்விப்படுவோம். வந்த புதுசில் பயங்கர சர்ச்சையாக இருந்தது அது. இப்போ என்னுடைய குழந்தைங்களே ஐவிஎஃப்ன்ற முறையில் தான் பிறந்தாங்க. இப்போ அங்கே இந்த ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கான கிளினிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சைனாவில் இப்போ ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கர்ப்ப பையன் இருக்குல்ல,
பெண்களோட வயிற்றுல அங்கதான் குழந்தைகள் உருவாகுது. 10ஆம் மாசம் குழந்தைய பிறகுறாங்க. இந்த கர்ப்பப்பையே ஆர்டிபிஷியலா வெளியே வச்சு வளர்க்குறாங்க. அப்படியே 10 மாசமும் லேப்ல தான் வளரும் அந்த குழந்தை. ஒரு அம்மா வயிற்றுல கிடையாது, லேப்ல. அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ எல்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு போர் வீரனுக்கான டிஎன்ஏ உருவாக்குறாங்க. அப்படியே போர் வீரன்லாம் எப்படி இருப்பாரு, ஆஜானுபாகுவா இருப்பாரு, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாரு, நாட்டுக்காக சண்டைக்கு போவாரு, ஆக்ரோஷமா இருப்பாரு. இந்த குணாதிசயங்களை வச்சு குழந்தைங்களை உருவாக்குறாங்க. அவங்களோட ஐடியா என்னன்னா, 10,000 குழந்தைங்க இந்த மாதிரி உருவாக்க வேண்டியது, அப்படியே ராணுவத்துக்கு தள்ள வேண்டியது. புரியுதுங்களா? அதாவது அவங்கவுங்க காலகட்டத்தில் இப்போ இந்த 10,000 பேர் உருவாக்குவாங்க, அவங்களே வளர்ப்பாங்க, கவர்மெண்ட்டே வளர்ப்பாங்களா இருக்கும். அவங்க அந்த வயசு வரும்போது 25 வயசு 20 வயசு 25 வயசு வரும்போது ராணுவத்தில் கொண்டு போய் அப்போ அடுத்த வருஷம் ஒரு 10,000 பேர் அவங்க அடுத்த பேட்ச் இப்படியே, அதாவது போருக்காகவே டிசைன் பண்ணி அனுப்புகிற மாதிரி. அப்போ மனிதர்கள் எப்படி உருவாக்குறாங்க, 100% லேப்ல நடக்குது எல்லாமே. இது சைனாவில் ரிசர்ச் ஓடிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கே போகுது, மனித சமுதாயமே பயப்படுற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ எங்கே போய் முடியும், விநாசத்தில் போய் முடியும். இந்த கல்பம் அப்படி முடிச்சிடும், அடுத்த கல்பத்தில் சாந்தமாக அமைதியாக நடக்கும். நான் இந்த ராஜயோகம் 15 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு மலேசியாவில் இருக்க ஒரு ஜோசியரை பற்றி தெரியும். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளோபல் வார்மிங் பற்றி எல்லாம் பேசுகிறோம். இப்போ டெம்பரேச்சர் கூடி போச்சு, சூடு இதாகிடுச்சு, சொல்ல மழை வந்து பயங்கரமாக பெய்யுது. இப்போ ஒரு புது ப்ராப்ளம் ஒன்று கேள்விப்பட்டீங்களான்னு தெரில. இப்போ வந்தீங்கன்னா கடலில் அலைகள் வந்து பயங்கரமாக வருது, சுனாமி வருது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து டர்புலன்ஸ் வந்து இங்கே நடக்குது. அதாவது ஒரு ஃப்ளைட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளைட் இப்படி போயிட்டு இருக்க ஃப்ளைட் இப்படி இப்படி ஆயிடுது தானாகவே இப்படி ஆயிடுது. அதாவது அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது காற்றுல. அது ஏன் வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ளைட்டு முன்னாடி ஏதோ ஒரு ஃப்ளைட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா டர்புலன்ஸ் வருதுன்றாங்க. இனியும் அதுக்கு ஸ்டடி தான் பண்ணுறாங்க, இன்னும் கண்டுபிடிக்கல. அதாவது நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, டக்குன்னு பஸ் திரும்பி ஒரு டேர்னிங்கில் போகும்போது பஸ்ஸில் இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது ரோட்டில் நடக்குது, ஆகாசத்தில் நடக்குமா, நடக்குது. இப்போ அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்படி சயின்ஸோட டெவலப்மெண்ட் வந்து மக்களை வந்து பாசிட்டிவான லைன் கொண்டு போதோ இல்லையோ குழப்பத்தில் கொண்டு போகுது. மக்கள் வந்து டென்ஷனாகவே இருக்காங்க, என்னடா நடக்குது அப்படின்னு. இதெல்லாம் விநாசத்துக்கு பக்கத்தில் கொண்டு போகுது. அந்த மலேசியனுடைய இவர் என்ன சொல்றாரு, அந்த இவர் அன்னைக்கு சொன்னது, நம்ம தான் இதுக்கெல்லாம் பயந்துன்னு இருக்கோம், இந்த டெம்பரேச்சர் கூடுது, மழை பயங்கரமாக பெய்யுது, இதெல்லாம் இது சோலார் சிஸ்டமே அப்படியே நகர்ந்து 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 போகுது, ஒரு காலத்தில் வந்து திரும்பவும் வந்து சாதாரண வந்துடும் அப்படின்றான். ராஜயோகத்தில் அதை தான் நம்ம நம்புறோம். அப்படின்னா என்ன, சத்தியுகம் திரேதாயுகம் வந்து இந்த பூமியில வந்து சொர்க்கம். அங்கே அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், வசந்த காலம்னு சொல்கிறோம். 12 மாதமும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ ஜனவரி டு டிசம்பர் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிப்ரவரி மாதம் நல்ல மாதம்னு வச்சுக்கலாம். அந்த 12 மாதம் கம்பேர் பண்ணோம், பிப்ரவரி ஒரு சூப்பரான மாதம், பயங்கர வெயில் கிடையாது, பயங்கர குளிர் இல்லை, இப்படியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், அது எவ்வளோ நல்லா இருக்கும், பிடிச்சிருக்குல்ல. 12 மாதம் அதே மாதிரி இருந்தால் அப்படிதான் சத்தியம் இருக்கும். அது எப்படி மாறுது, அங்கே இதே பூமியில் தான் நடக்குது. விநாசம் ஆனதுக்கப்புறம், இப்போ நான் எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன், பூமி வந்து சூரியன் சுற்றி வருது இல்லை, அது ஆக்சஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படியே தான் சுற்றி சுற்றி வருதுன்னு வச்சுப்போமே. இப்போ கலிகாலத்தோட கடைசி இப்படி தான் சுற்றி வருது. சப்போஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாம்பெல்லாம் போட்டு இப்படி ஆகி இப்படி இப்படி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வசந்த காலமாக மாறிடும். ஓகேவா? அது இந்த விநாசம் அதை பண்ணிடும். அதனால் சத்தியகுல் திரேதாயுகம் வந்து சொர்க்கமாகவே இருக்கும், வசந்த காலமாகிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக பல விஷயங்கள் நமக்கு நேரம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக மாறிடும், சத்தியகுலத்திலும் திரேதாயுகத்திலும். சரிங்களா? அதனால இதை பற்றி நீங்கள் மண்டை போட்டு உடைக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வேற ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, மனிதர்கள் மண்டை போட்டு உடைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த பிளாஸ்டிக் என்ன சொல்கிறாங்க, அது வந்து நீங்கள் டீக்ரேடே பண்ண முடியாது, எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் அதை வந்து இது பண்ண முடியாது, அதனால பிளாஸ்டிக் உபயோகம் பண்ணுறது கம்மி பண்ணிக்கோங்க, பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, பேப்பர் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய சொல்கிறோம். நான் ஒரு 15 வருஷமா ராஜயோகம் படிக்கிறேன், அவர் எங்கேயுமே பரமாத்மா வந்து பிளாஸ்டிக் ஒரு பெரிய பிரச்சனை சொன்னதே கிடையாது. அப்படின்னா என்ன, படைச்சவனுக்கு அது ஒரு இஷ்யூவே கிடையாது. சத்தியுகம் வரும்போது பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம் இருக்கவே இருக்காது. அப்போ ஏதோ நடக்குது, அவருக்கு அதுக்கு ஆன்சர் தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியாது, அவ்வளோதான். ஸோ நம்ம மண்டை போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி இந்த ஓசோன் லேயர் வந்து ஓட்ட ஊந்துச்சு, இதெல்லாம் பயப்படுறோம். நம்ம பரமாத்மா கூட அந்த ஓசோன் லேயரை பற்றி எல்லாம் பெருசாக பேசுறது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். எப்படி ஃபிக்ஸ் ஆகும், அவருக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. சரியா? ஸோ இந்த ஆத்மா கேட்குற கேள்வி சயின்ஸில் சொன்னதை வச்சு அவர் பயப்படுறாரு, கேள்வி கேட்குறாரு.
நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு சொல்றது வந்து சாட்சாத் இறைவனே சொல்றாரு, இந்த படைப்பை படைத்தவரே சொல்றாரு, இந்த கல்பம் வந்து இன்ஃபினிட்டா போகும் அப்படின்னு. ஸோ நீங்க தேவையில்லாம வருத்தப்பட வேண்டியது இல்லை. இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது என்னென்ன? நீங்க அந்த ஆத்மா சொல்றதை நம்புறீங்களா? அப்படின்னா என்ன? அவர் கூட போறீங்களா? சயின்ஸ் ஒரு காலத்துல சூரியன் வெடிச்சிருன்றாங்க, ஒரு காலத்துல பூமி மேல ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் அடிச்சு பூமியே காணாம போயிடலாம், அப்போ வந்து மனிதர்கள் பூமியில வாழ முடியாத ஒரு நிலைமை வரலாம், அந்த நேரம் பார்த்து எப்படி இந்த கல்பம் நடக்கும், கல்பம் ஒரு முடிவுக்கு வந்துடாதா, அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத உங்க கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.